கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்ற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நம்முடைய தேவன் பாருங்க, அவருடைய சமூகம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய காரியங்களாக செய்ய முடியுது பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சமூகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய எந்த ஒரு குறை இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி அவர் நமக்குள்ளே இருந்து செய்கிற இந்த வார்த்தை பாருங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாவேன். சேனை என்பது ஒரு பெரிய ஒரு இராணுவ வீரங்கள் எவ்வளோ பெரிய பெரிய அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பெரிய சேனைகள் வருது, இவ்வளோ ரதங்கள் எவ்வளோ வந்தாலும் அதற்குள்ளேயும் நான் பாய்ந்து சென்று அதை முறியடிப்பேன் என்று அந்த மாதிரி ஒரு வார்த்தை இதில் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அப்படி நடக்கா இல்லை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய வார்த்தைகள் வரும். சேனைகள் மாதிரி நிறைய வார்த்தைகள் அங்கே இங்கே ஏதாவது பேசுவாங்க, குறைகளை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. இப்படி நிறைய வார்த்தைகள் நிறைய இடத்துலேருந்து வரும், உங்களை தாக்குற மாதிரி வரும். அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப தாக்கும். எப்பவும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சில பேருக்கெல்லாம் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வார்த்தைகளை தவறாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பெண்களுக்கெல்லாம் பாவம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்காங்க, அவங்களுக்கு எப்பவும் டெய்லி ஏதாட்டும் ஒரு வார்த்தைகளை சிலவங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள், தேவனுடைய சமூகம் தான் உங்களை அதை காக்கும். அப்போ நீங்கள் எதனால் இருந்தாலும் திரும்ப நீங்கள் அவர்களுக்கு பதில் கொடுக்காம தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது பாருங்கள், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் உங்கள் வீட்டில், எத்தனையோ காரியங்கள் எவ்வளோ இருந்தாலும் அமைதியாக இருங்க. இருந்து கொண்டு தேவன் சமூகத்தில் இருக்கும்போது பாருங்கள், அடுத்தது என்ன சொல்லுது, என் தேவனாலே. அடுத்தது அந்த மௌனமாக இருந்து அந்த காரியத்தை செய்யும்போது என்ன நடக்கு பாருங்கள், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மதிலுங்கிறது அந்த காலத்தில் உச்சரிக்கிறது அந்த அந்த இஸ்ரேல் அந்த மக்கள் அந்த அந்த சைடில் உள்ள நாட்டிலெல்லாம் மதில்லாம் 2 ரதம் 3 ரதங்கள்லாம் பெரிய ரதங்கள் விடும். அந்த மாதிரி பெரிய மதில் செருவு கட்டுவாங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில் பெரிய கேட் போட்டு இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு. அவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அதெல்லாம் ஏறுனா ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து ஒருத்தன் உள்ளேருந்து வெளியே தப்பி வரவே முடியாது. அவ்வளோதான், அவன் அவுட்டு. அந்த மாதிரி ஒரு பெரிய மதிலை தாண்டக்கூடிய சக்தி, அதை தாண்டி வெளியே வரக்கூடிய ஒரு சக்தி தேவன் கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கட்டும், நீங்கள் எத்தனை காரியங்களில் நீங்கள் முடங்கி கிடக்கலாம், எத்தனையோ விதமான காரியங்கள் வெற்றி அடையாமல் இருக்கலாம், எத்தனையோ விதத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து மனசோர்ந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், என் சமூகம். இன்றைக்கி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் பாருங்கள், என் சமூகம் உனக்கு முன்பாக வந்து என்ன செய்யும் தெரியுமா, மதிலை தாண்டக்கூடிய ஒரு சக்தியை உனக்கு தருவேன். அப்படிங்கும்போது சேனைகளையும் அவர் பாய வைக்கிறார். அந்த அளவுக்கு உனக்கு எத்தனை விதமான வார்த்தைகளோ பிரச்சனைகளோ எதெல்லாம் வந்தாலும் இன்று முதல் என் சமூகம் உனக்குள்ளே இருக்கு என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த தேவனை பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வந்து சில வார்த்தைகளை நமக்கு ஊபிக்கிறார். அதாவது ஊபிக்க சொல்கிறார். எந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மை ஊக்குவிக்கிறார். அந்த 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 வார்த்தை நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது, அது நமக்கு நிறைய பலனை கொடுக்கிறது. ஆகையால் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். அதனால தான் நான் அந்த தலைப்பை வச்சேன், கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். தினமும் தேடி எது வருகிறார் என்றால், அவர் உங்களை வார்த்தையாலே உயிர்க்கிறார். எப்படி இந்த அண்டா சராசரியை படைத்தார் தேவன், வார்த்தையால் செய்தார். அதே போல் இன்று அவர் உங்களுக்கு வார்த்தையாலே அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். அப்படின்னா பாருங்கள், அவர் சொல்லுகிறார், சேனைக்குள் பாய சக்தியும் மதிலை தாண்ட சக்தியும் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். சேனைக்குள்ளே பாயிற சக்தி அப்படின்னா இந்த இன்னைக்குள்ளே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வார்த்தைகளை, எத்தனை பிரச்சனை வார்த்தைகள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து தேவ சமூகம் உங்களுக்குள்ளே இருக்கும். எத்தனை பெரிய மதில்கள் இருந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு மதிலாக நிற்கிறது. இன்றைக்கி இந்த பிரச்சனை நடக்கலை, நாளைக்கு நான் அதை நினச்சேன், அது நடக்காமல் போயிட்டு, நாளைக்கு என்ன இந்த வருஷத்தில் நடக்குமா, இல்லை நான் எப்படி இதை செய்ய, இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்ள, இந்த காரியத்தை நான் எப்படி நடக்க அப்படின்னு எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான அந்த உலகத்தில் மேற்கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக தேவன் அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி அவர் உங்களுக்கு சொல்கிறார், அதையெல்லாம் தாண்ட சக்தி நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு கூட இருக்கிறேன்ப்பா, நீ என்னை விசுவாசித்தாலே போதும், நீ விசுவாசித்து செல், நீ ஓன் பிரயாசத்தில் செல்லாத, அந்த காரியத்தில் என் தேவனுடைய சமூகம் இருக்கிறது என்று நீ உன் மனதார சொல்ல வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அவர் எப்பொழுதும், நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன், அவர் எப்பொழுதும் வார்த்தையை உள்ள தேவனாக இருக்கிற வார்த்தையை அவர் உச்சரிக்கிற உங்களை பார்க்கிறார். இவன் எப்படி அதை உச்சரிக்கிறான், எப்படி அதை
பழகுகிறான், எப்படி அதை கையாளுகிறான், என்னுடைய வார்த்தை எவ்வளோ நான் எப்பமெல்லாம் சொல்லுகிறான், எதெல்லாம் அவன் சரியாக உச்சரித்து அதை எப்படி பெற்றுக்கொள்கிறான் என்று தான் தேவன் பார்க்கிறார். என்னென்னா அவர் வார்த்தையை கொண்டு தான் இந்த பூமியை உண்டு பண்ணவர். வார்த்தையின் மூலமாக தான் நீங்கள் பிழைப்பீர்கள். அதனால தான் சொல்லுங்கள், நாவை கையாளுகிறவன் தன் பிராணனை கையாளுகிறான்னு சொல்லுகிறார். அந்த பிராணனை காக்கிறான் என்று சொல்கிறார்களா, அந்த அந்த காக்கிறது இந்த நாவில் இருக்கிறது. இந்த நாவை சரியாக நாம் கையாளும் பொழுது நம்முடைய நாவிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக அதை உச்சரித்து நாம் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை திறனே மாறுகிறது. அதற்காக தான் தேவன் சொல்கிறார், என்னுடைய சமூகம் இருக்கிறது, நீ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நீ என்ன வார்த்தை சொல்லுகிறாய், அதான் ரொம்ப முக்கியம். அதனால் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணும்போது என்ன பேசணும், எப்படி பேசணும், அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. நாம் எப்பவும் அப்படியே மிரக்கலாக எதாவது நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த சேனைக்குள்ளே பாய சக்தியும் பாருங்கள், மதிலை தாண்ட சக்தியும் இதெல்லாம் யார் கொடுக்க முடியும்? நீங்கள் தாண்டுவீங்களா? இல்லை நீங்களா உங்கள் பிரயாசத்தில் செய்யுங்களா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்கள் செய்ய முடியுமா? முடியாது. சிலவங்க எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் இன்றைக்கும் அவங்க எதையோ பிரச்சனையில் மாட்டிகிட்டு தான் இருக்காங்க. பணம் இருக்குது, ஆனால் பிரச்சனைக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. பணம் இருந்து ஆள் பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து மீள முடியல. காரணம் என்ன? வார்த்தையை சரியாக அவங்க தவறாக உச்சரித்ததுனால தான் அந்த மாட்டிக்கிட்டாங்க. அதை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கிருந்து நாம் விடுதலையாக வேண்டுமென்றால் நம்முடைய வார்த்தையை மறுபடியும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நம்ம எதோ செஞ்சுருக்க வேண்டாம், திரும்ப அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. செய்தது தவறு தான், நான் என்னை மன்னிச்சுக்கங்கன்னு செய்யும் பொழுது அந்த வார்த்தை மன்னிக்கிற அந்த மனப்பான்மை உங்களுக்குள்ளே கொண்டு வரும்போது தெய்வ சமூகமான ஒரு அந்த கிரேஸ் உங்களுக்குள்ளே வருது, அந்த அன்பு வருகிறது. அந்த அன்பு வரும்போது என்ன நடக்குது பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், நான் சேனைக்குள் பாய்கிற சக்தியும் உனக்கு தருவேன், மதிலை தாண்டியவுடைய சக்தியும் உனக்கு தருவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்பேற்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு குறைபடாதீர்கள், உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த தெய்வ சமூகம் உங்களுக்குள்ளே அதாவது உங்களுக்குள்ள ஒரு உணர்வை சக்தியை உங்களுக்குள்ளே கொடுப்பார். தெய்வ சமூகம் எனக்குள்ளே இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள். எப்பொழுது? உங்களுடைய நாவிலே வார்த்தையை பேசும் பொழுது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டார் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அனைத்தையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.